ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு வீடியோஸ்லாம் பண்ணி ப்ரமோட் பண்ணும்போது, அத பார்க்கும்போது நெறைய பேர் சிரிக்க தான் செஞ்சாங்க. ஆனா, இப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எனக்கு நானே இன்ஸ்பிரேஷனா பார்க்குற மாரி தான் எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஆன்டர்பிரினராவும் இருந்துட்டு, ஒரு விளாகும் பண்ணிட்டு, ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப்பாவும் ஒரு ஆன்டர்பிரினராவும் இருந்துட்டு, ஒரு இன்ஃப்ளூயன்சராவும் இருந்துட்டு, ஒரு பிசினஸையும் மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ங்கிறது அத பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு நெறைய ஸ்டார்ட் அப் பண்றவங்க வந்திருக்காங்க பிசினஸ்ல. நம்ம சரௌண்டிங்ல நெறைய பேர் வந்து இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சராவும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே முன்னாடி நான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தபோது, இப்போ அத பண்றத நான் பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. எனக்கு நானே. ஏன்னு கேட்டா, அன்னைக்கு இந்த பையன் ஸ்டார்ட் பண்ணி இவ்ளோ விஷயம் பண்றான்னு அந்த பசங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அவங்களுமே பண்ண துணிஞ்சு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதனால எனக்கு நானே இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கேன்னு எனக்கு தோணுது. இத நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். எனக்கு அப்புறம் வந்த என்டர்பிரினர்ஸ் ஆகட்டும், ஆன்டர்பிரினர்ஸ் ஆகட்டும், பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன்னு தான் நான் நெனைப்பேன். கண்டிப்பா அத எனக்கு நானே அப்ரிஷியேட் பண்ற விஷயமாவும் தான் நான் நெனைப்பேன். அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஆன்டர்பிரினர்ஷிப் பண்றவங்களுக்கும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கும், ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் லவ் சப்போர்ட். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணி 5000 ஃபாலோவர்ஸ் இப்போ வந்திருக்காங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு டக்குன்னு ஃபாலோவர்ஸ் வராங்க. ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியுது, ரீல்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் அப்போ நான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ அது பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட். செஸ் கைஸ்.